வீடு வாங்க பாருங்க, இல்லை நான் வீடு கட்டிட்டு இருக்கேன், இல்லை வீடு கட்டலான்னு பிளானில் இருக்கேன். எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம், இந்த வீடியோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இந்த வீட்டிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் கட்டுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30-40 டைமென்ஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டில் 2350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK விடுங்க. முழுக்க அந்த உட்டன் தீமை இன்ஸ்பயர் பண்ணி இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஒர்க்கை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த உட்டன் பிளாங்க் டிசைன்ஸ் தான் மேஜராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குற பார்க்கிங் ஏரியாவோட அளவு 16x19ங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கும் கூட அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முழுக்க எங்கே பார்த்தீங்கன்னாலும் உட்டன் தீம்லேயே டெயில் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 5-7 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஃபோயர் ஏரியாங்க. ஃபோயர் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. 10 அடிக்கு பெரிய ஒரு ஹேங்கிங் லைட்டு, ஃபால் சீலிங் ஒர்க், அது போக வால் பேனலிங் ஒர்க்லாம் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது மல்டிமீடியா யூனிட், அது போக லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் லைட்டிங்கு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இந்த சைடு நமக்கு அழகான பூஜா கேபினெட், ஷோகேஸ் யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு அழகான கோட்டி ஆர்டு இருக்குங்க. செம்மையாக க்ரீனரியா நிறைய பிளான்ட் பார்ட்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி 10x18ங்கிற அளவில் ஒரு ஃபுல்லி மாடல் கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே கிடையாது. கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக நீங்கள் காய்கறியெல்லாம் இதை கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி விக்கெட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பைசஸ் வச்சுக்கலாம். அது மாதிரி க்ளோஸ்டு ஸ்டோரேஜஸ், ஓப்பன் ஸ்டோரேஜஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு அழகான எலக்ட்ரிக்கல் சிம்னி கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்போட இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூம்ங்க. 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்லைடிங் டேப்பில் வாட்டர் போய் லாஃப்ட் கபோர்ட் இருக்குது. அழகான ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. அது போக 5x6ங்கிற அளவில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் வைடாகவே ஸ்டார்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் லைட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது லாபியோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இங்கிருந்தே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஹேங்கிங் லைட்லாம் அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 16x16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் தான். ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது, டிவி யூனிட் இருக்குது, வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாக வால் ஸ்டிக்கர் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது 5x9ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸுங்க. அதுக்கு பக்கத்துலேயே 5x9ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்ல அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த பெட்ரூம்லேயே ஒரு ஃப்ரண்ட் பிரைவேட் பால்கனி இருக்குங்க. கவர்டு டைப்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு வந்து 8x9. செகண்ட் பெட்ரூம்ல இருந்து வெளியே வரீங்கன்னா ஆப்போசிட்டே வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 11x16. மற்ற பெட்ரூம்ஸ்ல பார்த்த மாதிரியான இன்டீரியர்ஸ் தான் இந்த பெட்ரூம்லயும் இருக்கு. இந்த பெட்ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவு 5x9. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவும் 5x9. மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெரஸ் கார்டன் இல்லை பார்ட்டி ஏரியா என்ன வேணால் சொல்லிக்கலாம். வைப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து பார்த்தாவே ஐடி பார்க் தெரியுதுங்க. நீங்கள் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,39,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பிரைஸ். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள்.